வணக்கம். இது ஸ்ரீவாரி ஜோதிடம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா. நம்ம நிறைய வீடியோக்கள் பார்க்குற ஒரு கண்டென்ட்டில் இன்னைக்கு அஷ்டமஸ்தானாதிபதி நிலை உங்களுடைய சுய ஜாதகத்தில் அட்டமாதிபதி எந்த நிலையில் இருந்தாலும் வலுவாக இல்லாவிட்டால் மிக மிக கடுமையான ஒரு போராட்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஏன் இந்த அட்டமாதிபதி மிக கடுமையான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும் என்றால், அஷ்டமாதிபதி பலவீனமிழந்து ராகு கேது சூரியனுடன் இணைந்து அல்லது சனி அஷ்டமாதிபதியாகி செவ்வாயுடன் சேர்ந்து இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையை ஒரு பிரட்டி சென்றுவிடும். இவ்வாறாக இருக்கக்கூடிய உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து பலன் சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக காண முடியும் என்று சொல்ல முடியும். சரி, அஷ்டமாதிபதி என்ன செய்யும்? சிறைச்சாலையில் மரணமடை செய்யும். காவல் நிலையத்திலிருந்து சிறைச்சாலையை கொண்டு போய் தண்டனை வாங்கி கொடுத்துட்டு அந்த சிறைச்சாலையில் சொல்லுவாங்களே சிறைகள் கைதி மரணம், அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்க ஏற்படும். அதுபோல் நாடு பூரா அலைகிறது. அஷ்டமாதிபதி பலவீனமிழந்து குரு பார்வை இல்லாமல் பாவக்கிரங்களோடு சேர்ந்து இருக்கும்போது, அஷ்டமாதிபதி தசாபுத்தி நடக்கும்போது மிக மிக கடுமையான ஒரு போராட்டமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துரும். அப்போ வீட்டை விட்டு போக சொல்லும், மனைவி கூட சண்டையிட சொல்லும், குடும்பத்தை விட்டு பிரித்து வைக்கும். இப்படி பல்வேறு கட்ட பிரச்சனைகளை உண்டாகும். அதிலேயும் நோய் நொடி என்பது குறிப்பாக அம்மை என்ற நோய் ஏற்படும். உங்களுடைய லக்னாதிபதி 8ஆம் அதிபதியுடன் சேர்ந்து குரு பார்வை இல்லாமல் சுப கிரகங்களோடு சேராமல் தனித்து இருக்கும்போது மிக மிக கடுமையான ஒரு நோய் நொடியை கொண்டு போய் விட்டுடும். இது உங்களுடைய அஷ்டமாதிபதியோட நிலைமை. அதுபோல குடி மன்னராலும் மோசக்கேடுகள் ஏற்படும். விஷபயம், பல்வேறு துன்பங்கள். சொல்லுவாங்க நல்லா இருந்தாருங்க, ஒரு வாரமாக வகுத்தால போடுதுங்க, என்னன்னே தெரியல. ஆள் நல்லா பலவீன மாதிரி இருந்தாருங்க, திடீர்னு பார்த்தா அவர் வயிற்றால ஓடி ரொம்ப ஆள் ஒரு மாதிரி ஆகிட்டாரு, ஒரு வாரம் எனக்கு மோசமாக போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதுபோல் சிறு குழந்தைகளுக்கு அஷ்டமாதிபதி தசாபுத்தியோ அல்லது அஷ்டமாதிபதியுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய தசாபுத்தியோ நடக்கும்போது மர்மஸ்தானங்களில் மர்ம இடத்தில் நோய் உண்டாகும். நம்மளுக்கே தெரியாது. திடகாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு பையன் வெளியில் பார்க்கறதுக்கு திடகாத்திரமாக இருப்பான், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சொரிச்சல் சொல்லுவாங்க, சொரியாசிஸ் அப்படின்ற நோய் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் அந்த மர்மஸ்தானத்தில் ஏற்படும். அதுபோல் தன்னைத்தானே சூசைட் பண்ணி கொள்வது, ஏதாவது மரத்தில் ஏறி தன்னைத்தானே சூசைட் பண்ணி கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அஷ்டமாதிபதி பலவீனம் இருந்து இருக்கும்போது மிக மிக கடுமையான ஒரு தோஷத்தை உண்டாக்கி விட்டு செல்லும். என்னங்க செய்கிறது, இந்த மாதிரி ஆயிடுச்சு, முடிஞ்ச பிறகு கேள்வி கேட்பாங்க. முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க பார்ப்போம். முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜோதிடரை பார்த்து சாமி இந்த மாதிரி இருக்குது, ஆனால் இந்த அறிகுறியிலெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே காட்டும். அஷ்டமாதிபதியோட அறிகுறி உங்களுக்கு முன்னாடியே காட்ட ஆரம்பிச்சிடும். எப்படி காட்டும்? வீட்டில் பிரச்சனைகள் உண்டாகும், குடும்பத்தில் சண்டை சச்சரவு உண்டாகும். அந்த சம்பவங்கள் நடக்கும்போது வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டாங்க. நான் வண்டியில் போகும்போது கூட கீழே சாவை உனக்கன்னா அப்படிம்பாங்க, நான் தற்கொலை கூட சாவியை உனக்கன்னாப்பா நீ செத்துரு அப்படிம்பாங்க. இப்படி வார்த்தைகள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அஷ்டமாதிபதியோட தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஒன்று குழந்தைக்கு இருக்கும், இல்லாட்டி கணவனுக்கு இருக்கும், இல்லாட்டி மனைவிக்கு இருக்கும். இப்படி ஒரு சம்பவம்லாம் நடக்குமானா கண்டிப்பாக நடந்திருக்கிறது. அதுபோல்
இந்த இராணுவ வீரர்கள்லாம் கன்னி வெட்டியில் சாகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த அஷ்டமாதியோட தசாபுத்தியும் அஷ்டமாதிபதியோட அந்த கிரக நிலைகளும் நடைபெறும். அந்த தசாபுத்தி நடந்து அந்த கிரகங்கள் வந்து பாவகிரகங்களோடு சேரும்போது மிக மிக கடுமையான ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திர நூல் சொல்கிறது. நான் சொல்ல வரல, அதெல்லாம் படித்து எங்களுடைய குருநாதரும் நாங்களும் படித்த விஷயங்களை, அறிந்த விஷயங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அதுபோல் ஒருவருடைய வீட்டில் தீ பிடிக்குது, இடி மின்னல் விழுகிறதுன்றா அங்கே அஷ்டமாதிபதியோட ஆதிக்கம் மிக மிக அதிகமாக இருக்கும். நம்ம பார்க்கலாம் கண்கூடா. இப்போ ஒரு வீட்டில் இடியோ மின்னலோ அல்லது ஏதோ தீயோ அல்லது அவங்க சம்மந்தப்பட்ட தொழிற்சாலையில் கடைகளில் தீயோ ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா அங்கே வந்து பார்த்தோம்னா அந்த அஷ்டமாதிபதியோட ஆதிக்கமும் அந்த தசாபுத்தியும் அல்லது அந்த சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் இவர்களுடைய தசாபுத்தி நடக்கும்போது மிக மிக கடுமையான ஒரு போராட்டமான வாழ்க்கை அங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம அனுபவபூர்வமான உண்மைகள். ஒருவருக்கு அஷ்டமாதிபதியோட தசாபுத்தி நடந்து ராகு கேது சூரியனோட சேர்ந்து அல்லது செவ்வாயோட சனி சேர்ந்து இருக்கும்போது குடும்பத்தில் மிக மிக ஒரு போராட்டமான வாழ்க்கையை கொண்டு வந்து விட்டுரும். இதுக்கு என்னங்க பண்ணுறது? அஷ்டமாதிபதியை வலுப்படுத்துங்கள். இப்போ அஷ்டமாதிபதி வந்து செவ்வாயாக இருந்தால் முருகப்பெருமானோட வழிபாடை விடாமல் பண்ணணும். அந்த தோஷங்கள் அந்த தசாபுத்தி ஒரு 2 ஆண்டுகள் 6 மாத காலங்கள் 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 17 வருடங்கள் இருக்கிறது என்றால் இந்த 17 வருடங்களில் நீங்கள் ஒரு 10 முறையாவது, வருடத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானையோ பழனி முருகப்பெருமானையோ அல்லது திருப்பரங்குன்றமோ பழமுதிர்ச்சோலையோ திருத்தணியோ இப்படி ஏதாவது ஒரு இடங்களுக்கு சென்று நம்ம ஒரு இந்த 17 ஆண்டுகள் நடக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் அல்லது 6 மாதங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஆண்டுக்கு ஒரு முறையோ சென்று வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இந்த அஷ்டமாதிபதியாகிய அந்த கிரகத்தோட தாக்கம் வந்து குறையும். இது வந்து அனுபவபூர்வமான உண்மை. நான் சொன்ன கிளைண்டுகள் நிறையா போய் பலனடைஞ்சிருக்காங்க. அந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அப்போ அஷ்டமாதிபதி யாருன்னு உங்கள் ஜாதகத்தில் பார்த்து அந்த அஷ்டமாதிபதி தசாபத்தி நடக்கிறதா அல்லது அஷ்டமாதிபதி சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கிரகத்தோட தசாபத்தி நடக்கிறதா என்பதை பார்த்து அவங்களுக்கு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த வழிபாடு முறைகளும் நம்ம சொல்லும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் பிரசன்ன தேனிசுவா. வாழ்க வளமுடன்.